நம்ம இந்த வீடியோல முக்கியமான ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चन தான் பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். DRDOவின் புதிய தலைவர். ஆன்சர் ராஜேஷ் குமார் சிங். இந்தியாவில் உள்ள மொத்த ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் 18. இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் தங்கம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கே. ஆறுமுகம். உலக பால் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 1. இந்தியாவின் முதல் ஸ்கைகாஸ்ட் அமைப்பு எந்த விமான நிலையத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் டெல்லி. ஐநா கருப்பு பட்டியலில் எந்த நாட்டின் படைகள் முதன்முறையாக சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா. தமிழகத்தின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் மகேஷ் குமார் அகர்வால். இந்தியாவின் புதிய முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராஜா சுப்பிரமணி. தமிழ்நாட்டின் உணவுத்துறை செயலர். ஆன்சர் அமுதா. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் ஐஜி. ஆன்சர் பவானீஸ்வரி. தமிழக ஊழல் தடுப்பு இயக்குனராக நியமிக்கப்பட்டவர்? ஆன்சர் ஏ. அருண். மகாநீர் திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு என்ன? ஆன்சர் 200 கோடி. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு எது? ஆன்சர் ஓமன். உலக சுற்றுச்சூழல் தினம்? ஆன்சர் ஜூன் 5. சர்வதேச யோகா தினம்? ஆன்சர் ஜூன் 21. G7 நாடுகளின் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? ஆன்சர் இத்தாலி. தேசிய புள்ளியியல் தினம் இந்தியாவில் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 29. இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி எத்தனையாவது முறையாக பதவியேற்றுள்ளார்? ஆன்சர் 3வது முறை. தமிழகத்தின் எந்த பாரம்பரிய தயாரிப்புக்கு ஜூன் 2026இல் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? ஆன்சர் நிலைக்கோட்டை மல்லி. 2026 ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜூன் மாதம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் இங்கிலாந்து. உலக சுற்றுச்சூழல் தினம் 2026இன் அதிகாரப்பூர்வ உலகளாவிய நிகழ்வை நடத்திய நாடு எது? ஆன்சர் கொரியா குடியரசு, தென்கொரியா. ஜூன் 2026இல் உலக அளவில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய வெப்ப அலை எங்கு பதிவானது? ஆன்சர் மத்திய கிழக்கு மற்றும் ஆசியா நாடு. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. எத்தனையாவது பதிப்பு இந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? ஆன்சர் 12வது பதிப்பு. இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் மும்பை அடல் சேது. இந்தியாவில் ஒரு நாடு ஒரு தேர்தல் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ராம்நாத் கோவிந்த். உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது?
ஆன்சர் ஜூன் 12. உலக இரத்த தான தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 14. இந்திய இராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஜெனரல் உபேந்திர திவிவேதி. இத்தாலியில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டவர் யார்? நரேந்திர மோடி. அண்மையில் செய்திகளில் இடம்பெற்ற ஆதித்யா L1 விண்கலம் விண்வெளியில் எதனை ஆய்வு செய்ய இஸ்ரோவால் அனுப்பப்பட்டது? ஆன்சர் சூரியன். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவிகிதமாக இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது? ஆன்சர் 6.6%. ஜூன் 2026 நடைபெற்ற பிரெஞ்சு ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் இகா ஸ்வியாடெக். ஜூன் 2026 நிலவரப்படி உலகளவில் அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர்கள் பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கும் அமெரிக்காவின் சூப்பர் கம்ப்யூட்டர் எது? ஆன்சர் பிரான்டியர். ஜூன் 2026 இஸ்ரோ வெற்றிகரமாக சோதனை செய்த மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகலத்தின் பெயர் என்ன? ஆன்சர் RLV-LEX-03. கூகுள் நிறுவனம் தமிழ்நாட்டின் எந்த நகரில் தனது புதிய அதிநவீன அலுவலகத்தை அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆன்சர் சென்னை. உலக அமைதி உச்சி மாநாடு ஜூன் மாதம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சுவிட்சர்லாந்து. உலகளாவிய பிராண்ட் தரவரிசையில் உலகின் மிக மதிப்புமிக்க பிராண்டாக முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்பிள். 2026 ஆண்டுக்கான புகழ்பெற்ற பென் பிரிண்டர் இலக்கிய பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் அருந்ததி ராய். இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்பொழுதைய ரெப்போ விகிதம் எவ்வளவு சதவீதமாக நீடிக்கிறது? ஆன்சர் 6.5%. சர்வதேச அளவில் வான்வெளி பாதுகாப்பிற்காக ஏர்டெல் நிறுவனம் அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் AI ஸ்பேம் கண்டறிதல் சேவை எந்த மாதம் முழு பயன்பாட்டிற்கு வந்தது? ஆன்சர் ஜூன் 2026. உலக காற்று தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 15. நிலவின் தூர பகுதியிலிருந்து வெற்றிகரமாக மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு திருப்பிய சீனா விண்கலத்தின் பெயர் என்ன? ஆன்சர் சாங்இ 6. உலகளாவிய சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு 2026 இந்தியாவின் தரம் என்ன? ஆன்சர் 176. ஒடிசா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சராக பதவியில் இருப்பவர் யார்? ஆன்சர் மோகன் சரண் மாஜி. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய ஒழிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் நீதியரசர் பி பாஸ்கரன். இந்தியாவின் தற்போதைய லோக்பால் அமைப்பின் தலைவராக இருப்பவர் யார்? ஆன்சர் நீதிபதி AM கான்வில்கர். போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிராக சர்வதேச தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 26. ஐநா சபைகள் ஐக்கிய நாடுகள் சபையின் 79வது பொது சபை தலைவராக அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிலியோன் பிளிமேன் யாங் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் கேமரூன்.
தேங்க்யூ.